ஏப்ரல் 18 நம்ம எல்லாருக்கும் பெரிய ஜனநாயக கடமை இருக்குது, நம்ம வாக்களிச்சே ஆகணும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை மறக்காமல் சென்று செலுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. நாட்டில் உள்ள எல்லாருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது. ஆனால் உங்களுடைய ஒரு ஓட்டு எண்ணில் அடங்காத மக்கள், கோடிக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் தலையெழுத்தையுமே மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுவீர்கள். மறக்காமல் வாக்களியுங்கள். ஓகே, ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பசங்க வந்து நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்னென்னா 2 பேர் சேர்ந்து வந்து பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இப்போ 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட்ஸ் ப்ராசஸ் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்குறாரு. நான் கருத்தில் ரீதியாக தான் பேசுகிறேன். எனக்கு அந்த புள்ளி விவரம், அந்த ஹிஸ்ட்ரி இது இதெல்லாம் எனக்கு தெரியாது. 2 பேர் சேர்ந்து பேசும்போது சில கேள்விக்கு வந்து பதில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து நாங்கள் 2 பேர் பேசலாம் சொல்லி ஆசைப்பட்றோம். 2 பேர் சேர்ந்து பாலிடிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது யாரையும் காயப்படுத்துறதுக்காகவோ யாரையும் துன்புறுத்துறதுக்காக அப்படிலாம் கிடையாது. மக்களோட பார்வையிலேருந்து சில விஷயங்களை பேசும்போது ஒரு நல்ல பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சாதாரண சாமானியனை நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். 234 செகண்ட்ஸாக இருக்கட்டும், நான்வெஜ் ஹெச்டியாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான். ஒரு அரசியலில் ஒரு மாற்றம் வரும். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது, ஒரு தலைமைக்கான வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. சட்டசபை தேர்தலுக்கு இருக்க போகிற அந்த நேரத்துக்குள்ளே இந்த அரசியலுக்குள்ளே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நம்ம எதை மிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ திராவிடம் அப்படின்னா என்னென்னு தெரியாமல் இருக்குது, ஆன்மீகம்னா என்னென்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்குது, பிஜேபினா என்ன, காங்கிரஸ்னா என்ன, டிஎம்கேனா என்ன, ஏடிஎம்கேனா என்ன, என்டிகேனா என்ன, பாமகனா என்ன, விடுதலை சிறுத்தைகள் என்ன, தலித்துனா என்ன, அதே மாதிரி வந்து பார்ப்பனர்கள்னா என்ன, இப்படி எல்லா கேள்விக்கும் உண்டான பதில் உங்களுக்கு தெரியணும். எதற்காக இந்த விஷயங்கள்லாம் அரசியலுக்குள்ளே வந்துச்சு? ஏன்னா 50 வருஷங்களாக இதே வார்த்தைகளே சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை மீறிய ஒரு வார்த்தைகள் ஏன் வரவே இல்லை? காமராஜர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து அரசியல் பண்ணும்போது நல்லது செய்யணும் அப்படிங்கிற தாட்டோட மட்டும்தான் பேசின விஷயங்கள் இருந்துச்சு. தொழில் வளர்ச்சி இருந்துச்சு, நிறைய தொழிற்சாலைகள் வந்துச்சு, கரண்டை வந்து கொண்டு வரதுக்குண்டான விஷயங்கள் இருந்துச்சு. அது எல்லாமே பேசாமல் வெறும் எப்போ பார்த்தாலுமே வந்து இந்த கட்சி அந்த கட்சி திட்டுறது மட்டுமே ஏன் அரசியலுக்குள்ளே இருக்குது? மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி மக்கள் பேசுகிறதே கிடையாது. நம்ம என்றைக்கு என்ன பண்ணுறோம்னா, எனக்கு அவனை பிடிக்காது ஸோ நான் இவனுக்கு ஓட்டு போட போகிறேன், எனக்கு இவங்களை பிடிக்காது நான் அவங்களுக்கு ஓட்டு போட போகிறேன், அவன் என் ஜாதியை பற்றி தப்பாக பேசுகிறான், அவன் என் மதத்தை பற்றி தப்பாக பேசுகிறான், அதையே பார்த்துட்டு இருக்கோமோ தவிர நம்ம ஹையர் பண்ணுற அந்த எம்எல்ஏவோ எம்பியோ கவுன்சிலராக கூட இருக்கட்டும், அவங்க நம்ம நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க, நம்ம தொகுதிக்கு என்ன பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஒருத்தரை வேலைக்கு ஆள் எடுக்கும் போது யோசிக்கிற அளவு கூட நம்ம ஒரு எம்பியவோ எம்எல்ஏவையோ ஏன் ஒரு கவுன்சிலரோ தேர்ந்தெடுக்கும் போது நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம அது வரைக்கும் போகிறீங்க. சிம்பிளாக சொன்னீங்கன்னா வந்து எலெக்ஷன் ஆகட்டும், எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகட்டும், கவுன்சிலர் எலெக்ஷன் ஆகட்டும், இந்த 3 எலெக்ஷனுக்குமே வித்தியாசம் தெரியாத மக்களாக நம்ம இருக்கிற வரைக்கும் எப்படி மாற்றத்தை நம்ம எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற விஷயம் தெரியல. இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்குள்ளே வந்து வாரிசு அரசியல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வாரிசு அரசியல் ஏன் வருது, ஏன் மற்ற யாருமே அதுக்குள்ளே வரதில்லை அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கிறதே கிடையாது. வெறும் விளம்பரங்களை நம்பியே வந்து ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. நம்ம நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தமாக சலிச்சு எடுத்திங்கன்னா ஒரு 15% பேர் தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க. மீதி எல்லாருமே விளம்பரப்படுத்துறது, க்ளோரிஃபை பண்ணுறதை நம்புறாங்க. இந்த கட்சியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும், அந்த கட்சியை சேர்ந்தவங்க அரசியல் பண்ண முடியும் மட்டும்தான் ஒரு நம்பிக்கை விதைச்சிருக்காங்க. 120 கட்சி இருக்குன்றாங்க. 300க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் சம்மந்தப்பட்ட இயக்கங்களே இருக்கும்போது ஏன் வந்து ஒரு பர்டிகுலராக 10 கட்சிகளை தவிர வேறு கட்சிகளோட பேரே நமக்கு தெரியறதில்ல அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல நம்ம பதிலை தேடணும். மாற்றத்துக்கான தேவை இருக்குது. ஆனால் அந்த மாற்றத்தை வந்து அடைய விடாமல் செய்கிறவங்க ஒரு சில அரசியல்வாதிகள். அவங்க கிட்ட தான் ஊடகங்கள் இருக்குது. அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை தான் சொல்கிறாங்க. நம்ம என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்னைக்கு நமக்கு தேவையான தகவலை தேடி எடுத்து நமக்கு தேவையான தலைவரை தேடி எடுக்கிறோமோ அன்றைக்கி தான் இந்த சமுதாயம் நிச்சயமாக மேன்மை வரும். இந்த வீடியோக்கு அப்புறமேட்டு நாங்கள் பண்ண போகிற வீடியோக்களை பார்த்துட்டு அதில் உங்களுக்கான கேள்விகள் இருந்தாலோ இல்லை சந்தேகங்கள் இருந்தாலோ திட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கனாலோ தாராளமாக கமெண்ட்டில் திட்டுங்க. ஒவ்வொரு விஷயங்களும் இதுக்கப்புறம் நோட் பண்ணிவிட்டு மக்களுக்கு எது தேவையோ அதுக்குண்டான விஷயங்களை செய்யணும். தமிழ்நாட்டில் ஒரு அரசியலுக்கு உண்டான ஒரு மாற்றத்தை வரணும் அப்படிங்கிறத ஒரு முயற்சி பண்ணுறோம். என்கிட்ட நீங்கள் எதாவது கேட்க விரும்புகிறீங்க, இல்லை நான் என்ன விஷயம் பேசினா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட மனசில் ஒரு கேள்வி இருக்கும், என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பம் இருக்கும், அதெல்லாம் உடைக்கணும், அதை தெளிவு பெறணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக உங்கள் கேள்விகளை கேட்கலாம். அதுக்கான பதில் நிச்சயமாக நேர்மையாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் தர மாட்டேன் நேர்மையா? நீ தான் சொல்கிறேன். தலைவர் சம்மந்தப்பட்ட அரசியலை பற்றியும் பேச போகிறோம். ப்ளஸ் வந்து பொதுவாக தமிழ்நாட்டுக்குள்ளே தேவையான அரசியல் மாற்றத்தை பற்றியும் பேச போகிறோம். கண்டிப்பாக ஒரு விஷயம் மட்டும் வந்து ஊர்ஜிதமாக சொல்ல போகிறோம். யாரையுமே காயப்படுத்துறதுக்காகவோ அரசியலில் வந்து ஒரு எதிர்மறையான எண்ணத்தை வந்து விதைக்கிறதுக்காகவோ கண்டிப்பாக வீடியோ பண்ணல. பாசிட்டிவான தாட்ஸை மட்டும் விதைக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே பாசிட்டிவான ஒரு அரசியலை வந்து பேசுறது வந்து கடந்த 30 வருஷமாக இல்லை 50 வருஷமாகவே நடக்கலை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எதிர்மறை அரசியலை பற்றி பேசாமல் நேர்மையான கருத்துக்களை மட்டும் வைக்க முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சி சரியாக தப்பா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் போகிற கமெண்ட்டில் வச்சு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஏன்னா எங்கள் 2 பேருக்கு ஒரு நம்பிக்கை தீர்க்கமாக உண்டு. என்ன அப்படின்னா எங்கள் 2 பேரால் ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கவும் முடியாது, ஒரு கட்சியை தோக்கடிக்கவும் முடியாது. ஆனால் நாங்கள் எப்படி எங்கள் அணுகுமுறை இருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் 3 பேர்கிட்ட எங்களோட கருத்தை கொண்டு போய் அவங்க சேர்த்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு வியூவரும் ஒரு 4 ஓட்டு செலுத்தும் போது யோசித்து செலுத்துனாங்க அப்படின்னாலே அது போதும். நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் நீங்கள் செலுத்தலாம், அது உங்களுடைய ஜனநாயக உரிமை. ஆனால் தகவலை கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே கடமை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான்வெஜ் ஹெச்டி அண்ட் 234 செகண்ட்ஸ். நன்றி. Thank you.